பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு என்னை ஒருவர் விமர்சனம் செய்வதாக ரத்தத்தின் ரத்தமான அன்பு சொந்தங்கள் வருத்தப்பட்டதை நான் அறிவேன். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் என்னை எதிர்த்தவர்களும் படித்தவர்களும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். நான் மக்களை தெய்வமாக மதிக்கின்றவன், என் தாயை மதிக்கின்றவன். என் தாயை நான் எந்த அளவு நேசிக்கின்றேனோ அதை போல் இந்த மண்ணையும் நேசிக்கின்றவன். அதற்காக நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது தமிழக மக்கள் எப்படி எனக்கு பேராதரவு கொடுத்தார்கள் என்று எண்ணினால் என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன் என்று பொருள். என்னை யாரும் மதிக்க வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஒருபோதும் யாரிடத்திலும் நான் சொன்னதும் இல்லை, கேட்டதும் இல்லை. கோடிக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் என்னை ராமச்சந்திரன் என்று ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பெயர் சொல்லி அழைத்தார்கள். அந்த குடும்பத்தோடு என்னையும் ஒரு குடும்ப உறுப்பினராக சேர்த்து கொண்டார்கள். இப்படி உருவாக வந்த பாசம் நான் இருந்தாலும் அடைந்தாலும் தமிழ்நாட்டில் என்னுடைய வெற்றி இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பேர் இயக்கம் நான் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. எனக்கும் தோல்வி என்பது தெரியாது, என்னுடைய இயக்கத்திற்கும் தோல்வி என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட பேர் இயக்கத்தை கட்டியிருக்கிற என்னை இன்று முதல் நீங்கள் விமர்சித்தீர்கள் என்று சொன்னால் நான் நன்றி உணர்ச்சிக்கு கடமைப்பட்டிருக்கிறவனாவேன். என்ன காரணம் என்றால், நான் மறைந்து இந்த மண்ணிலிருந்து எத்தனை ஆண்டுகள் விலகி இருந்தாலும் எம்.ஜி. ராமச்சந்திரன் என்கின்ற அந்த பெயரை இந்த நொடி வரையில் என்னுடைய எதிரி நண்பர்கள் விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் இன்னமும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறேன் என்றுதான் பொருள். நான் மட்டுமல்ல, என்னுடைய இயக்கமும் கோடிக்கணக்கான என்னுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் தமிழக மக்களும் நான் உயிராய் போற்றுகின்ற என்னுடைய தாய்மார்களும் என்னை விமர்சித்தால் நான் என்ன செய்வேனோ அதை அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள் என்ற எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. திராவிட மாடல் என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை வைத்து தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அந்த பாவத்திற்கு, தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற அந்த கொடும் செயலுக்கு நீங்கள் ஒவ்வொரு தமிழரிடம் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கம். மொழி உரிமையாக இருந்தாலும் மாநில உரிமையாக இருந்தாலும் முழுமையாக அதை நிறைவேற்றி தந்திருக்கின்ற இயக்கம். அரசியல் பேர் இயக்கத்தில் மக்கள் போற்றுகின்ற இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிற அடிப்படை தொண்டனுக்கு ஆபத்து என்றாலும், ராமச்சந்திரனாகிய எனக்கு என்று சொன்னாலும் தமிழக மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தையும் எங்களையும் விமர்சித்த நீங்கள் மறுபடியும் ஒரு வனவாசத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டி இருக்கும். அந்த வனவாசத்தை நாங்களே உங்களுக்கு உருவாக்கி தருவோம். எத்தனை ஆண்டு ஆனாலும் இந்த பாவத்திற்கு, தமிழக மக்கள் மீது நீங்கள் செய்கின்ற வஞ்சகத்திற்கு, கொடுமைக்கு தமிழக மக்கள் நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள் என்று மட்டும் கூறி, என் மீது எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை தாக்குதல்கள் நடத்தினாலும் அந்த கருத்து தாக்குதலை நான் கருத்தாகவே எதிர்கொள்ளுவேன். அந்த அடிப்படையில் இங்கு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் என்னுடைய ரசிகர்களும்
ஒவ்வொருவரும் எம்ஜி ராமச்சந்திரன் தான் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்கின்ற காலம் வரும். அந்த நேரம் நீங்கள் வனவாசம் செய்கின்ற நேரமாகத்தான் இருக்கும் என்பதை நான் பணிவோடு சொல்லி, இவ்வளவு நேரம் என்னுடைய கருத்தை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அண்ணா நாம வாழ்க. நன்றி.